அண்ணா நகர் சிறுமி தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக மாணவியிலிருந்து 60 வயசுக்கு மேல உள்ள பாட்டி வர பயத்திலேயே வச்சிருக்கிற திறனற்ற ஆட்சிக்கு நல்லாட்சின்னு பேரும் வேடிக்கை பாக்குற சிஎம்முக்கு அப்பாங்கிற அடமொழியும் தேவைதானா சொல்லுங்க. குழந்தைங்க கைய விட்டு கொஞ்ச தூரம் தனியா போனாலும் கற்பழிச்சு கொலைங்கிற கொடூரமான செய்திய ஸ்டாலின் ஆட்சியில தான் தாய்மார்கள் அதிகம் கேக்குறாங்க. என்சிஆர்பி புள்ளி விவரப்படி திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருஷங்கள்ல மட்டும் 217 குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 7 குழந்தைங்க கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டவங்க. அதே போல 2023ல 4581 இருந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 2024ல 6969 ஒரு வருஷத்துல மட்டும் 52% அதிகரிச்சிருக்கு. பாதுகாப்பான ஆட்சியை நாங்க தரோம்னு சொல்லி வந்த ஸ்டாலின் ஆட்சியில குழந்தைங்களுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 125.54% அதிகரிச்சிருக்கு. 2020ல 3090 இருந்த எண்ணிக்கை 2024ல 6969 பதிவாகிருக்கு. இத்தனைக்கும் போதுமான போக்சோ நீதிமன்றங்களை திறக்காம வேடிக்கை பாக்குது திமுக ஆட்சி. இதுல அதிகம் பாதிக்கப்படுறது SC/ST சமூகத்தை சேர்ந்த குழந்தைங்க தான். 2023 NCRB ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுல 135 தலித் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 100 பேர் 18 வயசுக்கும் கீழே இருக்கிற மைனர் குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு எதிரான அதிக வன்முறை நடக்கிற முதல் 6 மாநிலங்கள்ல நாம ஒன்னு பேர் எடுத்து வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். வீட்ல, ரோட்ல, வேலை செய்ய போற இடத்துல எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பந்தோபஸ்துக்கு போன பெண் போலீஸுக்கே பாலியல் தொல்லை கொடுத்தவங்களாச்சு திமுக. 2022ல இருந்து 2024க்குள்ள மட்டும் ரிதன்யா போல 47 பெண்கள் வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருக்காங்க. கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த திமுக ஆட்சி. ரிதன்யா வழக்கு குற்றவாளிகளே இப்போ வெளியில தான் இருக்காங்க. பள்ளிக்கூடம் போற பொண்ணு ரோட்ல போகும்போது காதலிக்க சொல்லி கத்தியால குத்துறான். குத்துறையவனுக்கும் போலீஸ பார்த்தும் பயம் இல்ல, சட்டத்தை பார்த்தும் பயம் இல்ல. நடக்கிறதா ஸ்டாலின் ஆட்சிங்கிற தைரியத்தால காதல் விவகார கொலைகள் மட்டும் 3 வருஷத்துல 649 பதிவாயிருக்கு. ஒவ்வொரு குற்றங்கள் நடக்கும் போதும் இனி அடுத்த குற்றம் நடக்காதுன்னு ஸ்டாலின் பேசிய வசனம் எல்லாம் வாய்ஸவிடால் மட்டும்தான். எல்லாம் மாறும்னு ஓட்டு போட்டு ஏமாந்து போறதுல பெண்களுக்கு அதிக பங்கு இருக்குன்னு மறுபடியும் நம்பிட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சிக்கு 1000 ரூபாயை நம்பி ஓட்டு போடணுமா? பெண்களோட பாதுகாப்புக்கு அதுதான் விலையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுகவோட இந்த அவல ஆட்சி இன்னொரு முறை வரவே கூடாது.